செங்கோட்டையன் சொன்ன அந்த 3 பெயர் கூட்டத்தில் எடுத்த சபதம். பெரும் சிக்கலில் எடப்பாடி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வர்ற 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திச்சு அவரோட அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதா அறிவிச்சிருக்கிறாரு. இத முன்னிட்டு இன்னைக்கு காலையில குள்ளம்பாளையத்துல இருக்கிற அவரோட பண்ணை வீட்டுல ஆதரவாளர்கள் கூட அவரு ஆலோசனையில ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் கட்சி அலுவலகத்துக்கு போகிற வழியில செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு 5ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அரசியல் தொடர்பான என் நிலைப்பாட்டை விரிவாக விளக்குவேன் அப்படின்னு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் கோபிசெட்டிப்பாளையத்துல இருக்கிற கட்சி அலுவலகத்துக்கு போய் நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தினாரு. நேத்து கூட அவரோட ஆதரவாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுக எம்எல்ஏ பண்ணாரி செங்கோட்டையன் கூட கூட்டத்துல பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையன் சமீபத்திய கூட்டத்துல பேசினப்ப அதிமுகவிலிருந்து விலகி சென்ற தலைவர்களை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அப்படின்னு எல்லாத்தையும் ஆதரவான வகையில அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கொங்கு மண்டல வாக்குகள் மட்டுமே போதாது. முன்பு போல மீண்டும் வெற்றி பாதையில் செல்ல தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியதா செய்திகள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம வர்ற செப்டம்பர் 5ஆம் தேதி கோபிசெட்டிப்பாளையம் திமுக அலுவலகத்துல திறந்த மனசோட பேச உள்ளதா அவர் அறிவிச்சிருக்கிறதும் பல்வேறு அரசியல் விவாதங்களை தூண்டி இருக்குது. அவரோட இந்த அறிவிப்புக்கு பின்னாடி சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. கடந்த 6 மாசமா எடப்பாடி பழனிசாமியை நோக்கி செங்கோட்டையன் அதிருப்தியில உள்ளதா சொல்லப்படுது. கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி டெல்லி போன மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 தடவை சந்திச்சதும் அவரு பாஜகவுல சேரலாம் அப்படிங்கிற பேச்சுக்கு வழிவகுத்தது. இடைக்காலத்துல அவரு தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படிங்கிற வதந்திகளும் கிளம்பி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் செய்தியாளர்களை சந்திச்ச முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வர்ற 5ஆம் தேதி கோபிசெட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்துல மனம் திறந்து பேச போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் என்பதை அறிய அனைவரும் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அவரோட இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்துல பெரும் ஆவலை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு நடுவுல கோபிசெட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்துல ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரோட புகைப்படங்களும் பெரியாரோட புகைப்படத்தையும் செங்கோட்டையன் வைக்க செய்திருக்கிறது கூடுதல் சர்ச்சையை தூண்டி இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி நிலவும் நிலையில பெரியார் புகைப்படத்தை முன்னிறுத்தி இருக்கிறது பாஜகவை சுட்டும் நடவடிக்கையா பார்க்கப்படுது. இதன் மூலமா செங்கோட்டையன் திமுக இல்லைனா தாவேகா நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்குது.